نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலே சிறந்த ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் அப்பேற்பட்ட வழியை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபோ தாபிஈன்கள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணையும் என்றும் நிலவட்டுமாக. மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளத்தோடு வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் முதற்கண் உபதேசம் செய்தவனாக எனது ஜும்மாவின் முதல் உரை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل إن كنتم تحبون الله, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், என்னுடைய பாசம் என்னுடைய நேசம் அந்த மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களை அந்த மனிதர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், உங்களை அந்த மனிதர்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், என்னுடைய நேசம் உங்களை பின்பற்றியதின் காரணமாக வேண்டி, உங்களை அவர்கள் பின்பற்றி சரியான முறையிலே வாழ்ந்ததற்காக வேண்டி, உங்களை அவர்கள் நேசிப்பதற்காக வேண்டி நீங்கள் எதை இந்த உலகத்திலே ஏவினீர்களோ அதன் அடிப்படையிலே யார் வாழ்ந்தார்களோ, யார் அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களுடைய நேசம் உங்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், உங்களை நேசித்தார்கள் என்று சொன்னால்,
யுஹ்பிபுகுமுல்லாஹ், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொருவர் பிடித்தவராக இருப்பார்கள். நான் எப்படியாவது இந்த மனிதனுடைய நேசத்தை பெற வேண்டும், நான் எப்படியாவது இந்த பெண்ணினுடைய நேசத்தை பெற வேண்டும், நான் அவர்களுக்கு பிடித்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நமக்கு ஒரு நேசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நபியை பின்பற்றி வாழுங்கள். இந்த நபியை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால், இந்த நபியை நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையார் திருமறையிலே கூறி காட்டுகின்றார். அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயமா? அல்லாஹ்வினுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டான் என்று சொன்னால் வயக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அவனுக்கு கருணை புரியக்கூடியவனாக இருக்கின்றான். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த நபியை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு இமாம்கள் எப்படி சொல்கின்றார்கள்? அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை நேசித்தான் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் இருக்கக்கூடிய தலைவரை அழைப்பான். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கின்றேன், ஆகையால் அந்த மனிதரை நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபைக்கு சென்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வும் நானும் இந்த மனிதரை நேசிக்கின்றோம், ஆகையால் நீங்களும் இந்த மனிதரை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களிடத்திலே சொல்வார்கள். இப்படி நாம் அல்லாஹ்வின் தூதரவர்களை நேசித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்கின்றது. மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நேசம் கிடைக்கின்றது. மற்ற எல்லா மலக்குமார்களுடைய நேசம் கிடைக்கின்றது. எதன் காரணமாக வேண்டி? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், இந்த அல்லாஹ்வின் தூதரவர்களை நாம் நேசித்து, இந்த அல்லாஹ்வின் தூதரவர்களை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் இத்தனை பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவரும் கூட முழுமையான ஈமான்தாரியாக ஆக முடியாது, உங்களில் யாரும் முழுமையான ஈமான் பட்டவர்களாக ஆக முடியாது. இதுவரைக்கும் தெரியுமா? حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உங்களுடைய குழந்தைகளை விடவும் மற்ற எல்லாவற்றையும் விடவும் நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவன் ஆகாத வரை நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லிமாக மாற முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் நமது உயிருக்கும் மேலாக, நாம் பெற்றெடுத்த குழந்தைக்கும் மேலாக, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மேலாக ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் அந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதற்காக வேண்டி சொல்கின்றார்கள்? ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை அந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றார்கள். நம்மை அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் நம் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்,
என்னுடைய பாவம் மன்னிப்பிற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள். اللهم اغفر لعائشة ما تقدم من ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்கின்றார்கள். யா அல்லாஹ், ஆயிஷா தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் செய்த பாவங்களை மறைத்தும் தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமாக சந்தோஷப்படுகின்றார்கள், அதிகமாக மகிழ்ச்சிக்குள்ளாகின்றார்கள், அவர்கள் அதிகமாக சந்தோஷத்திலே இருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்கின்றார்கள், ஆயிஷாவே, ஏன் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகின்றீர்கள் என்று கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி, என்னுடைய இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லவா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றீர்கள். ஆகையால் என்னால் எப்படி மகிழ்ச்சிக்காமல், என்னால் எப்படி சந்தோஷத்தில் இல்லாமல் இருக்க முடியும் என்று பதிலளிக்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒவ்வொரு தொழுகையிலும் என்னுடைய உம்மத்துக்கு நான் இந்த பாவ மன்னிப்பை கேட்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். நினைத்து பாருங்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். திட்டமாக நாம் உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த தூதர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அந்த தூதர் கஷ்டப்படக்கூடியவராக இருக்கின்றார். உங்கள் மீது அந்த தூதர் பேரார்வம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். நினைத்து பாருங்கள், இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த கஷ்டம் அவனையும் பாதிக்கின்றது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் அந்த கஷ்டம் பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அந்த அளவிற்கு நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய தோழர்களை, என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன், நான் அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள். அப்போது ஒரு சஹாபி கேட்கின்றார், அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று கேட்கின்றார்கள். கால பலா அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்கின்றார்கள். வயஹ்வானி, என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள், இதற்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் என்னை பார்த்து ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் என்னிடத்திலே பேசியிருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் எதை அவர்களுக்கு ஏவினோ அதன் அடிப்படையிலே அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நமது வாழ்க்கை நடைமுறையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ரோல் மாடலாக வைத்திருக்கின்றோமா, அல்லது மற்ற யாரை நாம் ரோல் மாடலாக வைத்திருக்கின்றோம்? இந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் எந்த ஒரு தலைவராலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு தலைவராலும் அல்லாஹ்வின் தூதரை போன்று வாழ்ந்து காட்ட முடியாது. என்னை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்கின்றது, அல்லாஹ்
அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாக ஆகிவிடும். ஆனால் எந்த ஒரு தலைவராலும் அவரை மார்பை தட்டி சொல்ல முடியாது, என்னை பின்பற்றி வாழுங்கள் என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவரும் அவர்கள் சொன்னதை செய்யாமல் இருப்பார்கள், மனிதர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதை செய்கின்றார்களோ அதை மனிதர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வின் தூதரை இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருள்கொடையாக அனுப்பியிருக்கின்றார். நாம் எல்லாம் அருள்கொடை என்றால் என்ன நினைப்போம்? நமக்கெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளாக கிடைப்பது என்று சொன்னால் பொருளாதாரத்தை மட்டும்தான், பொருளாதாரம் மட்டும்தான் நாம் அருளாக கருதக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த அருள்களை, அல்லாஹ்வினுடைய அந்த பொக்கிஷங்களை நீங்கள் எண்ண முயன்றால் உங்களால் ஒருபோதும் அந்த அருளை எண்ணி முடித்து விடவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவோ அருள்கள் இருக்கலாம், ஆனால் ஆகச் சிறந்த அருள், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த உலகத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு நாம் இவரை, இந்த தூதரை உலக மக்களுக்கு ஒரு அருள்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அவர்களை பின்பற்றி வாழாமல் நமக்கு யாரை பிடிக்கின்றதோ, நாம் யாரை நேசிக்கின்றோமோ, அவன் முஸ்லிமா அவன் காஃபிரா என்று பார்ப்பதில்லை, அவன் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வாழ்கின்றானா, அவன் எப்படி வாழ்கிறான் என்று பார்ப்பதில்லை. நமக்கு முன்னால் அவனை பிடித்து விட்டது என்று சொன்னால், நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொன்னதின் காரணமாக வேண்டி அவனுக்கு பின்னால் செல்லக்கூடிய சமுதாய இளைஞர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எப்படி நேசித்திருக்கின்றார்கள்? இந்த உலகத்தில் வாழும் போதும் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கும் போது மட்டும்தானா பார்க்க முடியும்? நாளை மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எங்களால் பார்க்க முடியாதா? அவர்களை பார்க்க முடியாமல் போய்விடுமா என்று அவர்கள் தங்களை தாங்களே வருத்திக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு கஷ்டத்திற்குள்ளாக சஹாபாக்கள் ஆகியிருக்கின்றார்கள். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அல்லாஹ்வின் தூதரை எந்நேரமும் பார்த்து அல்லாஹ்வின் தூதரோடு அவருடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒரு சஹாபி தான் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சௌபான் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், சௌபானே, உங்கள் முகத்திலே ஏதேனும் ஒரு சோகம் தெரிகின்றது, நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கவலைக்கு என்ன காரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரை நேசித்திருந்தால், அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் மீது விருப்பம் வைத்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் இப்போது இந்த உலகத்திலே எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் மரணித்ததற்கு பிறகு மறுமையில் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கினாலும், எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்தாலும், ஆனால் உங்களை வந்து எங்களால் பார்க்க முடியுமா? உங்களை வந்து எங்களால் சந்தித்து பேச முடியுமா? அதை குறித்து தான் நான் கவலையாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். நினைத்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஓடோடி வந்து பார்த்து விடுகின்றார்கள். பேச வேண்டும் என்று நினைத்தால் ஓடோடி வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பேசி விடுகின்றார்கள்.
அதுவே நாளை மறுமையிலே இதே போன்று எங்களால் இருக்க முடியுமா? அதை குறித்துதான் அல்லாஹ்வின் தூதரவர்களே நான் கவலையாக இருக்கிறேன் என்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கின்றார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி இறக்கி அனுப்புகின்றார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا என்ற வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ யார் அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அருள் செய்கின்றான். மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் அவர்கள் நாளை மறுமையிலே அந்த நபிமார்களோடும் வஸித்தீகீன் அந்த உண்மையாளர்களோடும் வஷுஹதாஇ அந்த ஷஹீதுகளோடும் வஸ்ஸாலிஹீன் அந்த நல்லடியார்களோடும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குகின்றார். இதற்கு அடுத்தபடியாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு முகத்திலே மகிழ்ச்சி தெரிகின்றது. நினைத்து பாருங்கள், எந்த அளவிற்கு அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் யாரையோ நேசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கின்றார்கள் என்று கூட நமக்கு தெரியவில்லை. அவர்களை நமக்கு பிடித்ததின் காரணமாக அவர்களை நான் எனது உயிர் இருக்கும் வரை நேசிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பின்னால் கோஷம் போட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வருவார்கள், எங்களுக்கு வெற்றி தருவார்கள், இவர்கள் வருவார்கள், எங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை பற்றி பிடியுங்கள். அப்படி பற்றி பிடிக்கும் காலம் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையை கூறி காட்டுகின்றான். ஆகவே நாம் யாரை நேசிக்கின்றோம், நாம் யாரை பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும். இவனை பின்பற்றினால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கையும் நல்ல முறையிலே அமையுமா என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவனை பின்பற்றினால் இந்த உலகத்திலே நஷ்டவாளியாகவும் இருப்பேன், நாளை மறுமையிலும் நஷ்டவாளியாக இருப்பேன் என்று சொன்னால் அந்த மனிதரை நாம் பின்பற்ற வேண்டியதில் எந்த ஒரு அவசியம் இல்லை. நாம் யாரை பின்பற்றினால் இந்த உலகத்திலும் வெற்றி நாளை மறுமையிலும் வெற்றி என்று தெரிகின்றதோ அந்த ஒரு மனிதரை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை வரம்பு மீறி நேசித்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நேசிக்கும்படி சொன்னார்களோ அந்த வரமுறையிலே அந்த வரம்பு மீறாத முறையிலே நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றி அவர்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹலாலை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த ஹராமை விட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வாழ்வதின் அடிப்படையில் தான், இப்படி வாழ்வதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று அர்த்தமாகுமே தவிர நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றார்கள், யஹூதிகளை போன்று என்னை நீங்கள் நேசித்து விடாதீர்கள். எப்படி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ அப்படி நீங்கள் என்னை எடுத்து விடாதீர்கள். என்னை அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்லியே என்னை நேசியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நேசிக்க சொல்கின்றதோ அதன் அடிப்படையிலே நேசித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி எனது முதலுரையை நிறைவு செய்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله. الحمد لله الذي هدانا لهذا
وما كنا لنهتدي لولا أن هدانا الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم لا سهلا إلا ما جعلته سهلا وأنت جعل الحزن إذا شئت سهلا. எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நெருமை இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுவின் தூதர் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே பார்த்தோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு முறை 2 வசனங்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஓதுகின்றார்கள். 2 வசனங்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் படிக்கின்றார்கள். அதை படித்து முடித்தவுடனே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனமாக இறக்கினார். அந்த 2 வசனத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஓதுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வசனம் என்ன? ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني என்ற வசனத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனமாக இறக்கியிருக்கின்றார். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனமாக இறக்கியிருக்கின்றார். அதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதி அழுகின்றார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இந்த 2 வசனத்தை ஓதியுடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகின்றார்கள். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனம் என்பது, யா அல்லாஹ், என்னை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்களை நீ பார்த்துக்கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய அடியார்கள், இவர்களை நீ மன்னித்தால் மன்னித்து விடு, அவர்களை நீ தண்டித்தால் தண்டித்துக்கொள், ஏனென்றால் உனக்கு அத்தனை அதிகாரம் இருக்கு என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த 2 வசனத்தை ஓதியதற்கு பிறகு ஃபரஃபஅ யதைஹி வகால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் இரு கையை ஏந்தி அல்லாஹ்வை மேலே பார்த்தவர்களாக அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுகின்றார்கள் தெரியுமா? ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், நீங்க என்ன பண்ணுங்க ஜிப்ரீலே, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, போய் கேளுங்க, எதற்காக வேண்டி முஹம்மதே நீங்கள் இப்படி அழுது கொண்டு இருக்கின்றீர்கள், ஏன் இவ்வளவு அதிகமாக இப்படி தேம்பி தேம்பி எதற்காக வேண்டி நீங்கள் அழுக வேண்டும் என்று முஹம்மதிடத்திலே ஜிப்ரீலே நீங்கள் போய் கேளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அனுப்புகின்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள்? உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், வரப்பக அலம், உன்னை யார் அனுப்பினாரோ உன்னுடைய இறைவன் நான் எதற்கு அழுகிறேன் என்று அந்த இறைவனுக்கு தெரியும், இறைவன் புரிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மதிடத்தில் போய் சொல்லுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய சமுதாயத்தை நோவினப்படுத்த மாட்டேன், அவர்களை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழுகையை நிறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அதிகமாக நேசித்திருக்கின்றார்கள். இப்போது ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட உங்கள் உயிருக்கும் மேலாக என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று இப்போது நமக்கு புரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மை நேசித்திருக்கின்றார்கள். இப்போது மற்ற எல்லாவற்றையும் விட நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நமது உயிருக்கும் மேலாக
நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே யார் யாரை அதிகமாக நேசித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு தான் நாளை மறுமையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு இதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் கேட்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியுமா? அந்த சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதரை மட்டும்தான் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு புரிந்திருக்கும், நான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், ஆகையால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தூதரோடு நான் இருப்பேன் என்ற அந்த சஹாபாக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நாமும் அல்லாஹ்வின் தூதரை நேசித்து நாமும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்று அந்த மலக்குமாருடைய நேசத்தையும் பெற்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களோடும் அந்த சுஹதாக்களோடும் அந்த சாலிஹீன்களோடும் அந்த நல்லடியார்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.